வேட்டையன் படத்தை கூட போட்டி போட முடியாது, கங்குவா வந்து தள்ளி போகுது, ரஜினி சார் கூட போட்டி போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அவர்கள் இப்போ வந்து பேசியிருக்காரு. அதுவும் பார்த்திங்கன்னா அவருடைய தம்பி கார்த்திக் அவர்களுடைய மெய்யழகன் படத்துடைய ஆடியோ லான்ச்சில் என்ன சொல்லியிருக்காருங்கிறத பார்க்கலாம். ஆனாலுமே வந்து இப்படி வந்து ஒரு மனுஷன் வந்து ரஜினி சார் மேலே மரியாதை வச்சுருக்காருங்கிறது ரொம்பவே சரி சந்தோஷமாக இருக்குது. சூர்யா வந்து கமல் ஃபேன் தான் நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து அஜித் அவர்கள் கூட வந்து விஸ்வாசம் ஒரு படம் வரும்போது ரஜினி சார் கூட மோதி அப்படிலாம் பண்ணாங்க. பட் சூர்யா சார் வந்து என்ன மெச்சூரிட்டிங்க, அதான் வந்து என்ன தான் சூர்யா சாரோடைய ஃபேன்ஸ் வந்து ரஜினிகாந்த் அவர்களை அப்படி இப்படின்னு திட்டினாலுமே நம்மளால் பேச முடியாததுக்கு காரணம் வந்து சூர்யா சார் மேலே வந்து ரெஸ்பெக்ட்னு சொல்லலாம். மெய்யழகன் ஆடியோ லான்ச்சு கார்த்திக் படம். ஸோ அது ஆடியோ லான்ச்சில் நம்ம சூர்யா சார் பேசும்போது சொல்கிறாரு, கங்குவா படத்தை பற்றி எல்லாருமே எதிர்பார்ப்பீங்க, ஆனால் வந்து நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய வேட்டையன் வந்து அக்டோபர் 10 ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. மூத்தவர். ஸோ நான் வந்து பிறக்கும்போது அவர் வந்து சினிமாவில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ அவர் மேலே மரியாதை எனக்கு எப்போவுமே இருக்குது. என்னதான் இருந்தாலும் அவர் தான் நமக்கெல்லாம் வந்து பெரியவர். தமிழ் சினிமாவில் வந்து இப்போ வந்து ரொம்ப பெரியவர். 50 வருஷமாக தமிழ் சினிமாவுடைய அடையாளமாக இருக்கார். வார்த்தை ரொம்ப முக்கியம். 50 வருஷமாக தமிழ் சினிமாவுக்கே வந்து அடையாளமாக அவர் இருந்துகிட்ருக்கிறாரு. அவருடைய படம் ரிலீஸ் ஆகுது தான் சரி, நம்ம வந்து அவரோட போட்டி போடுற அளவுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சூர்யா அவர்கள் வந்து சூப்பராக வந்து சொல்கிறாரு. பிகாஸ் வந்து இதையே வந்து வேறு மாதிரி சொல்லணும்னா ஒரு ப்ரொடியூசர் சொல்லுவார், ரஜினிகாந்த் அவர்களோட சேர்ந்து போட்டி போகிறது வந்து தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம இதை சொல்லலாம். ஏன்னா வந்து சூர்யா அவர்கள் மரியாதை ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு விஷயம் சூர்யா சொல்லாத விஷயம் நமக்கெல்லாம் தெரிகிறது என்னென்னா, அந்த கங்குவா படத்துடைய பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஸோ சோலோவாக ரிலீஸ் ஆகி படம் சூப்பராக இருந்தால் தான் அதெல்லாம் கவர் பண்ண முடியும். சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒருத்தரோடு சேர்ந்து அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது அகெயின்ஸ்டாக அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு பாசிபிள் இல்லை. இது வந்து இன்னொரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. சூர்யா அவர்கள் ரஜினி சார் மேலே மரியாதையோடு நாங்கள் வந்து தள்ளி போகிறோன்னு சொல்கிறாரு. பட் இருந்தாலும் இல்லாட்டாலும் தள்ளி தான் போய் ஆகணும். ஏன்னா ரஜினி படத்தோடு சேர்ந்து போட்டி போகிறது தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அந்த சூர்யா அவர்கள் வந்து ரஜினி சார் மேலே அந்த ரெஸ்பெக்டாக அழகாக பேசுகிறாரு பாருங்களேன், அங்கே தான் சூர்யா அவர்களுக்கு சல்யூட். ஆனால் அவங்க ஃபேன்ஸ் ரொம்ப மோசம் தான். விஜய் ஃபேன்ஸ் மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க. சம்மந்தமே நம்ம ரஜினிகாந்த் அவர்களை வந்து தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. சூர்யா அவர்களுடைய அந்த வார்த்தை, சூர்யா அவர்கள் மேலே நமக்குள்ள அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதனால வந்து நம்ம அவங்கள திரும்ப வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வார்த்தை இல்லை. நம்ம திரும்ப போயிட்டு சூர்யா அவர்களை தப்பாக பேசி அட்டாக் பண்ண முடியலை. அதுதான் ஒரே விஷயம். உங்களோட கருத்து இந்த சூர்யா அவர்களுடைய பேச்சு குறித்து மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.